Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான தி வேர்ல்ட் ஃபைனஸ்ட் அசாசின் கெட்ஸ் ரீஇன்கார்னேட்டட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இந்த எபிசோட சின்ன பசங்க யாரும் பார்க்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுல பெருசா தப்பான எந்த ஒரு சீன்ஸுமே வராது. அனாதையா இருக்கிற பொண்ணுங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை தான் இந்த எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. சோ அதனால தான் சின்ன பசங்க யாரும் இதை பார்க்க வேண்டாம்னு சஜஸ்ட் பண்றேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி வேர்ல்ட் ஃபைனஸ்ட் அசாசின் கெட் ரீஇன்கார்னேட்டட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 6. டாடோ நம்ம ஹீரோவா அவங்களோட ஐடென்டிட்டியை மாத்திக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ மேஜிக் யூஸ் பண்ணி அவனோட முடியோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டான். ஏன்னா அப்படின்னா இவனை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி அடுத்த 2 வருஷத்துக்கு என்னோட பேரு இலிக் பாலர் அண்ட் நான் மில்டோவோட ஒரு மெர்ச்சன்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மில்டோ அப்படிங்கிற இந்த சிட்டில ஃபுல் அண்ட் ஃபுல்லா மெர்ச்சன்ட் தான் இருப்பாங்க. புதுசா ஒரு ஆள் ஊருக்குள்ள வரவும் நீங்க ஊருக்கு புதுசா நான் வேணா சுத்தி காட்டுமா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கறா. சின்ன பசங்க எல்லாம் இதுக்கு செட் ஆக மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புவோம். நீங்க சரக்கு அடிக்க போறீங்களா, அதுக்கு கூட எனக்கு இடம் தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நல்ல சரக்கு கிடைக்கிற கடை தெரியுமா அப்படின்னு அவர் கேட்கவும் உங்க பட்ஜெட் என்ன சார் அப்படின்னு சொல்லி அவ விசில் அடிச்ச ஆளுங்களை கூப்பிட்டு இவர் அந்த சரக்கு கடைக்கு கூட்டிட்டு போ, அந்த இடம் கூட்டமா இருந்துச்சுன்னா அந்த இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. இந்த கதை பலபலன்னு போய்கிட்டு கோசம் நான் உங்களுக்கு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இங்க இருக்கிற எல்லாருமே அனாதை குழந்தைங்க தான். இவங்க வந்துட்டு அந்த ஊருக்கு வரவங்களுக்கு கைடா போறது அப்புறமா ஊரை சுத்தி காட்டுறது இப்படின்னு சொல்லிட்டு அது வழியா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. சில சமயம் நம்ம டூரிஸ்ட் கைடா அவங்க கூட போகும்போது அவங்க நமக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஊர் சுத்தி காமிக்க போன எல்லா பொண்ணுங்களுமே இப்ப திரும்ப வந்துருந்தாங்க. இன்னைக்கு நம்மளால இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும், மழை பெய்யறதுனால இதுக்கப்புறம் யாருக்கும் சுத்தி காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க வருத்தப்படுறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற காசை வச்சு கூடிய சீக்கிரமே நம்ம எல்லாருக்கும் புது ட்ரெஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி மாகாங்கிற பொண்ணு சொல்லவும் ஏன் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ட்ரெஸ் போதாதா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்கறா. நம்ம கஸ்டமர்ஸ் கூட போகும்போது நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தாதான் அவங்களுக்கும் நம்ம கூட போறது ஒரு மாதிரி இருக்காது. சாகிறதுக்கு முன்னாடி எங்க அப்பாவோ ஒரு மெர்ச்சன்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த மாகா சொல்றா. நீ சொல்ற எதுவும் எங்களுக்கு புரியல மாகா, ஆனா நீ சொல்றதெல்லாம் நாங்க செஞ்சதுக்கு அப்புறமா தான் நிறைய நம்ம காசு சம்பாதிக்கிறோம், டயத்துக்கு ஒழுங்கா சாப்பிட முடியுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க எல்லாம் மாகாக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா சில ஆளுங்க வந்து அந்த பொண்ணுங்களை பிடிக்க பாக்குறாங்க. மாகா டக்குன்னு அவங்களை அடிச்சு போட்டு மத்த எல்லாரையும் ஓட சொல்றா. மாகா அந்த பணப்பெட்டியை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கா. ஆனா அந்த ஆளுங்க மத்த எல்லாரையும் பிடிச்சிருக்காங்க. மாகாவையும் இப்ப பிடிச்சிருக்காங்க. பார்த்தா அவங்க பணத்துக்காக வரல, அந்த பொண்ணுங்க எல்லாரையும் கடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மள இவங்க எதுக்காக கூட்டிட்டு போறாங்க, எனக்கு ரொம்பவோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க பயப்படுறாங்க. சார் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நாங்க இவங்களை கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் அங்க இருக்கிற அடியால் சொல்றான். இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் இந்த டாரன் ஆர்ஃபனேஜ்ல தான் இருக்க போறீங்க அண்ட் நான் தான் இதோட டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லவும் நாங்க தனியா வாழ்ந்தாலே எங்க இஷ்டத்துக்கு சந்தோஷமா தான் இருப்போம், எங்களுக்கு ஒண்ணு இந்த ஆர்ஃபனேஜ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லவும் என்னோட பேச்சு நீ கேட்கலனாலோ இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாலோ இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் அடிச்சு போடுறான். பார்த்தா அந்த பொண்ணுங்களோட மத்த ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. எங்களை கடத்திட்டு வந்து அவங்க பேசினது நாங்க கேட்டோம். ஒரு நோபல் லேடி அனாதை குழந்தைங்களுக்காக காசு கொடுத்து ஆர்ஃபனேஜ் நடத்த சொல்லியிருக்காங்க, ஆனா இவங்க அந்த காசை அடிச்சுட்டு இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்றா. இந்தாங்க ஒரு வாரத்துக்கான உங்களுக்கான சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவன் தூக்கி எறிஞ்சிட்டு போறான். மலையில நம்ம இல்லாம குளிர் எடுக்காம சேஃப்டியா இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கு, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியானா இது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்கள்லாம் வருத்தப்படுறாங்க. போன வாரம் ஃபுல்லா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு கூட இதை விடவோ டேஸ்டா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணு சொல்றா. ஒரு வாரத்துக்கு அந்த காய்கறி எல்லாம் நல்லா இருக்குமான்னு தெரியல, மீதி இருந்த சாப்பாடு ஹோட்டல்ல நமக்கு சீப்பான ரேட்ல தந்தாங்க, அது கூட இதை விட நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மாகாவும் வருத்தப்படுறா. அந்த பொண்ணுங்களை இவங்க ரொம்பவோ வேலை வாங்குறாங்க. அதே நேரத்துல துணியை தைக்க விட்டு அது வழியா காசு சம்பாதிக்க ட்ரை பண்றாங்க. ஒரு பொண்ணோட கையில ஊசி குத்திட்டு அப்படின்னு சொல்லி அவ தைக்கிறத ஸ்டாப் பண்ணவோ அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சா. இன்னொரு பொண்ணு வந்து கேட்கவோ நீ இப்படிலாம் பண்ணா கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவளோட வாயை மூடி ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்கான். டிசிப்ளின் முக்கியம் தான், ஆனாலும் அவங்க எல்லாம் வியாபாரத்துல உள்ளவங்க, அவங்கள ரொம்ப டேமேஜ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோபல்மேன் அந்த டைரக்டர் கூட்டிட்டு வரான். உங்களுக்கு எந்த பொண்ணு வேணுமோ செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் அனுப்பி வைக்கிறான். அவனும் அந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு இந்த பொண்ணை நைட்டு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்டு போறான். ஈஃபா வா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கூப்பிடுவோம். ஆனா நைட்டு டின்னர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறா. உனக்கு நான் டேஸ்டான சாப்பாடு கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போறான். மாகா நீயும் வா அப்படின்னு சொல்லி அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போறான். அவன் முன்னாடி அவளோட ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லிட்டு இப்ப அவளை குளிக்க வச்சுட்டு இவளை குளிப்பாட்ட அப்படின்னு சொல்லி மாகா கிட்ட சொல்றான். ஈஃபா அப்படிங்கிற பொண்ணுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு மேக்கப்லாம் போட்டு அவளை ரொம்ப அழகா மாத்தி சரி டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் கூட்டிட்டு போறான். மாகா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இப்ப அழகா போன பொண்ணு இப்ப அலங்கோலமா திரும்ப வீட்டுக்கு வரா. அவ வர சவுண்ட் கேட்டு மாகா மட்டும் இன்னும் தூங்காம இருந்து எந்திரிச்சு போயிட்டு பாக்குறா. என்னாச்சு மீகா அப்படின்னு சொல்லிட்டு மாகா போயிட்டு கேட்கவும் அந்த பொண்ணு அப்படியே அமைதியா சோகமா நின்னுட்டு இருக்கா. மாகா கிட்டக்கு போகவும் என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே இப்ப வெளியே ஓடி போயிருந்தா. மீகா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாகாவும் அவ பின்னாடியே போறா. பார்த்தா அவ ஒரு இடத்துல போய் அழுதுட்டு இருக்கா. என்கிட்ட வராத, என்ன பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவ அழறா. இந்த சீன்ஸை வச்சுட்டு நமக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட முடியுது. இப்ப திரும்ப திரும்ப கண்டினியூஸா மீகாவையே குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. மாகா அழுதுட்டு இருக்கா. இதுலயே நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது புரியுது. இன்னைக்கு நைட் அவளை ரொம்பலாம் மேக்கப் பண்ணாத, ஏன்னா இன்னைக்கு நைட் அவ ஏன் கூட இருக்க போறா அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் சொல்லுதான். அவங்கள வேலையும் வாங்குறாங்க, அதே நேரத்துல அபியூஸும் பண்றாங்க. திரும்பவும் மீகாவை வந்து கூப்பிடுவோம். எப்பவும் எதுக்காக மீகாவை மட்டும் கூட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மத்த 3 பொண்ணுங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா கவலைப்படாதீங்க, நீங்களுமே இந்த வியாபாரத்துல இருக்கிற பொண்ணுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மத்த 3 பொண்ணுங்களையும் குளிப்பாட்டுறாங்க அப்படின்னாலே நமக்கு என்ன நடக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட முடியும். அந்த பொண்ணுங்க எல்லாமே ரொம்பவும் வருத்தப்பட்டு இருக்காங்க. மாகாவாலையும் எதுவோ பண்ண முடியல, நான் அழகா இருந்தா தானே
கஸ்டமர்ஸ் என்ன செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கத்திய வச்சு அந்த பொண்ணு தான் மூஞ்சிலேயே வெட்டிக்கிடுதா. மாகா போயிட்டு அந்த பொண்ணு தடுக்கிறா. இதுக்கப்புறம் என்ன எந்த கஸ்டமரும் செலக்ட் பண்ண மாட்டால அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழறா. மாகாவுக்கும் ஒரே அழுகையா வருது. இப்போ 2 வருஷம் கழிச்சு நமக்கு காமிக்கிறாங்க. மாகா சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது மாகாவுக்கு இப்ப வயசாயிடுச்சுல, அவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துருப்பா, விர்ஜின் வேற. அவ விர்ஜினா இருக்கிறதுனாலயே அவளை அதிக ரேட்டுக்கு நம்ம விற்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களுக்கு நடந்த அதே நிலைமை தான் அடுத்தது எனக்குமா அப்படின்னு சொல்லி மாகா ரொம்பவோ பயப்படுறா. நான் அழகா இல்லைன்னா என்ன எந்த கஸ்டமரும் செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ ஃபேஸ்ல வெட்ட போகவும், அழகா இருக்கிற உன்னோட ஃபேஸ்க்கு இந்த அழுக சூட் ஆகவே இல்ல, நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவ பின்னாடி நிக்கிறான். இவர் பேர் தான் மிஸ்டர் இலிக் பாலார். பாலார் ட்ரேடிங் கம்பெனியோட ஓனரோட பையன் இவர் தான். உங்கள ஒருத்தர தத்தெடுக்கலாம்னு சொல்லி தான் இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் சொல்றான். எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மாகா மட்டும் பின்னாடி போகவும் நம்ம ஹீரோ மாகாவை தான் போயிட்டு செலக்ட் பண்றான். நான் உன்னை தான் செலக்ட் பண்றேன், உன்னை என்னோட ஃபேமிலிக்கு வரவேற்கிற மாகா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ மாகாவை செலக்ட் பண்ணுவோம். இந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால நான் சொன்ன பிரைஸை விட இவளுக்கு அதிகமா தரணும், இல்ல 3 மடங்கு தரணும் அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம ஹீரோ அவன் கேட்டதை விடவே அதிகமான காசை கொடுக்குறான். இந்த பொண்ணு இதுக்கப்புறம் உங்களுக்கு தான் சொந்தம். இந்த பொண்ணை நாங்க அழகுபடுத்தி 3 நாள்ல உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் சொல்றான். அழகுபடுத்துறதுன்னா என்னன்னு எனக்கு தெரியும், இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட போறான் அப்படின்னு சொல்லி மாகா பயப்படுறா. அது வந்து அப்படின்னு சொல்லி மாகா அவன்கிட்ட ஏதோ சொல்ல போறதுக்குள்ளேயே டக்குன்னு அவன் கண்ணாலேயே அவளை மறட்டுதான். டைரக்டர், இவ எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆக போறவா, இவளுக்கு இதுக்கப்புறம் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எதுவும் ஆகாது சார் அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம மீட் பண்ணலாம் மாகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பவும் இப்ப மாகாவையும் குளிப்பாட்டுறாங்க. என்னோட மூஞ்சில இந்த தழும்பு இல்லாம இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு இப்பதான் தோணுது. நீ ஒருத்தி தான் பியூரா இருந்த மாகா, நீ பியூரா இருக்கும் போதே அவர் உன்னை கூட்டிட்டு போயிருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப அவன் உன்னை நாசம் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வருத்தப்படுறா. இப்போ கஸ்டமர் கிட்ட மாகாவை கூட்டிட்டு போறான். நீ ஒரு விர்ஜின்ங்கிறதுனால உன்னை அதிக ரேட்டு கொடுத்தா பேசியிருக்கான். இன்னைக்கு நைட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாளைக்கு நைட்டு நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிடுவேன். அந்த இலிக் பாலாருங்கிற பையன் யூஸ் பண்ண பொருளை வித்தா எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்கிட மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் சொல்றான். என்ன காப்பாத்த வந்த பிரின்ஸ் இன்னும் 3 நாள்ல வந்து என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போயிருவாரு. இன்னும் 3 நாளைக்கு நான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? ஆனா என்னோட பிரின்ஸ் கிட்ட போகும்போது நான் பியூரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாகா அந்த வண்டியில இருந்து குதிச்சு தப்பிச்சு வர பாக்குறா. மானாவோட இருக்கிறது நீ மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியால் வந்து அவளை பிடிச்சிருந்தான். எப்பவுமே அந்த டைரக்டர் யூஸ் பண்ண பொண்ணுங்களை தான் எனக்கு தருவான். டேமேஜ் ஆகாத பொண்ணுங்களை யூஸ் பண்ணணும்னு என்னோட எத்தனை நாள் ஆசை தெரியுமா அப்படின்னு நம்ம ஹராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருந்தான். நான் உங்ககிட்ட முதல்லயே சொல்லியிருக்கேன், அவ என்னோட ஃபேமிலியில ஒருத்தி, உனக்கு எதுவும் ஆகாது மாகா, என் கூட வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த டைரக்டர் அந்த இடத்துக்கு வந்துருதான். 3 நாள் கழிச்சு தான் நான் அவளை உனக்கு தரதா சொல்லியிருக்கேன் அப்படின்னு அந்த டைரக்டர் சொல்லவும், என் ஃபேமிலி மெம்பருக்கு எதுவும் நான் ஆகப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க 2 பேரையுமே போட்டு தள்ளுறா அப்படின்னு அந்த டைரக்டர் சொல்லவும், சார் ஆனா அப்படி பண்ணா அந்த பாலார் கம்பெனியோட நமக்கு பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லி அந்த அடியால் கேட்கிறான். பாடியை பக்கத்து கிங்டம்ல புதைச்சிட்டு உங்களை காணலன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு அந்த டைரக்டர் சொல்றான். அவன் கிட்ட மானா இருக்கு, பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு மாகா சொல்லவும், நம்ம ஹீரோ அவங்களை அசால்ட்டா அடிச்சு போட்டு நானே உங்களை கொண்டிருப்பேன், ஆனா சட்டம் உங்களை தண்டிக்கும் அப்படின்னு சொல்றான். மாகாக்கு பதிலா டர்ட் அந்த இடத்துக்கு போறா. இப்போ சோல்ஜர்ஸ் அந்த நோபல்மேனை சுத்தி வளைச்சிருந்தாங்க. ஹியூமன் டிராபிகிங் பண்ணதுக்காக நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ஜுங்கிற பேர்ல பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்ண எல்லாரையுமே இப்ப அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. முகத்துல தழும்போட இருந்த அந்த பொண்ணையும் நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ சரி பண்ணிருந்தான். அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையுமே நம்ம ஹீரோ காப்பாத்திட்டான். இப்போ மாகாவை நம்ம ஹீரோ அவன் கூட கூட்டிட்டு போறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. வெளி உலகத்தை பொறுத்த அளவுக்கு அநாத குழந்தைங்களை வச்சு நடத்துற மாதிரியான ஒரு ஆர்ஃபனேஜ் கிரியேட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு எல்லாம் பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்ணிருக்கான். 2 வருஷமா மாகாவும் அவ ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஆர்ஃபனேஜ்ல தான் இருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பாலிக் இல்லாரா இந்த மெல்டோ சிட்டிக்கு வந்த உடனேவே இப்ப மாகாவா அந்த இடத்துல இருந்து காப்பாத்திருக்கான். ரியல் லைஃப்லயுமே அநாத பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடக்குது. அததான் இந்த அனிமேல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த அனிமேல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். சோ பொறுமையா கேர்ஃபுல்லா அந்த கதையை வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.